தாவேக கட்சி கொடியை அறிமுகம் செய்து கொடியேற்றினார் விஜய். சிவப்பு, மஞ்சள் என இரு வண்ணங்களுக்கு மத்தியில் 2 போர் யானைகள் வாகை மலருடன் வடிவமைப்பு. சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பாடலில் போர்க்களத்தில் வெற்றி பெற்று கொடியேற்றுவது போல் கிராபிக்ஸ் காட்சிகள் அமைப்பு. தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு விஜய் வேண்டுகோள். தமிழக வெற்றிக் கழகத்தில் கொடி அறிமுகம் செய்யப்பட்டதை அடுத்து கட்சி தொண்டர்கள் உற்சாகம். தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். அடுத்த 2 மாதங்களுக்குள் 10 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்த முன்மொழியப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா தாமதமாகி வருவது குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம். அமெரிக்க பயணத்திற்கு பின் முதலீடுகள் ஈர்ப்பு குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படும். முதலீடு குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 6 பணிமனைகளில் கட்டமைப்பை உருவாக்க 111 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு மே மாதத்திற்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வரும். அதுவே பிரதமரின் விருப்பம் என்றும் மதுரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. தமிழ்நாட்டில் புதிதாக அணைகள் கட்ட இடமில்லை என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. நீர்வளத்துறை பற்றி பாமக தலைவர் அன்புமணிக்கு முழுமையாக தெரியாது என்றும் விமர்சனம். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள 27 ஏக்கரை அடையாளம் காண சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும். கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக அவரது தாயார் தாக்கல் செய்த ரிட் மனு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கின் விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிவராமன் மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கு. ஏற்கனவே 2 போக்சோ வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் மாணவி அளித்த பாலியல் புகாரில் காவல்துறை மீண்டும் நடவடிக்கை. பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் சக்கரபாணி. பழனியில் அடிவார பகுதிகளில் இருந்து ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்ட விவகாரம். வருகிற 23, 24 ஆகிய தேதிகளில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்போவதாக வியாபாரிகள் அறிவிப்பு. மதுரை போடி ரயில் வழித்தடத்தில் மின்சார ரயில் சேவைக்கான இறுதிக்கட்ட சோதனை ஓட்டம். 140 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது.
நெல்லையில் உள்ள பள்ளிகளில் ஏற்படும் தொடர் மோதல்கள். சமூக விரோத செயல்களை தடுக்கும் விதமாக துப்பாக்கியுடன் ரோந்து செல்லும் போலீசார். கடலூர் அருகே சொத்து பிரச்சினையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு தரப்பினர் மோதல். ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டதில் 2 பேர் படுகாயம், 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அங்கன்வாடி மையம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இந்த செங்கக்கலை அதில் போட சொன்னீங்களானே, இதில் வைக்க சொன்னீங்களா? அந்த செங்கக்கலை அந்த செங்கக்கலையே எடுத்தாரு. அந்த டைல்ஸ் போட்டால் நிற்குமா? நிற்குமா? காங்கிரீட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த இது இதில் நிற்குமான்னு கேட்குறேன். எப்படி கிரிப்பாக பிடிச்சிருமா? கொல்கத்தா பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ். மருத்துவர்களின் கோரிக்கைகள் மற்றும் கவலைகளை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டதை ஏற்று அறிவிப்பு. மருத்துவமனைகளில் வன்முறை அச்சத்தை தடுக்க அனைத்து மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கொல்கத்தா சம்பவத்தை எதிர்த்து போராடிய மருத்துவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. வக்பு திருத்தச் சட்ட மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம். மசோதாவில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக பாஜக எம்பி ஜெகதாம்பிகா தலைமையிலான 31 பேர் கொண்ட குழு விவாதம். இந்தியா நம்புவது அமைதியைத்தான், போரை அல்ல என்று போலந்தில் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவில் முதலீடு செய்ய போலந்து நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேலுக்கு விஞ்ஞான் புரஸ்கார் விருது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து தேவை என்பதே அவசியம். மக்களவைத் தேர்தல் முடிவால் பிரதமருக்கு உளவியல் பதற்றம் அதிகரித்ததாகவும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேச்சு. வாழை படத்திற்கு நடிகர் கார்த்தி பாராட்டு. படத்தை பார்த்த பிறகு இயக்குனர் மாரி செல்வராஜ் மீது பெரும் அன்பு உண்டாகி இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு.